இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சினிமா துறையில் ஒரு படம் நானும் ஒரு 6 படம் தயார் பண்ணியிருக்கிறேன். ஒரு படம் நம்ம தயாரிக்கும் பொழுது முறைப்படி நம்ம சென்சார் எடுத்து அதுக்கு பிறகு தான் எல்லோருமே படத்தோடைய வெளியீட்டு தேதியை உறுதிப்படுத்துவாங்க. பட்டு இதில் ஒரு ரொம்ப ஷார்ட் டைமில் இவங்க படத்தோட தேதியை வெளியீட்டு தேதியை முடிவு பண்ணிட்டு தயாரிப்பு நிறுவனம் அதற்கு பிறகு இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்க முடியாத ஒரு சூழல், அதுக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்கங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் சினிமா துறை மிகவும் நலிவடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகருடைய ஒரு மிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்படி ஒரு தடைப்படக்கூடிய ஒரு நிலையில், அதாவது வெளியீட்டு தேதி அறிவிச்சிட்டு அந்த படம் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது முழுக்க முழுக்க சென்சார் போர்டு எல்லாருக்குமே தெரியும், இது மத்திய அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இதுக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முதல்ல அதை வெகுஜன மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தணிக்கை குழு அதிகாரிகள் முழுக்க முழுக்க மத்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ உங்களுக்கு குறிப்பாகவே தெரியும், தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு இது போன்ற பொது நிறுவனங்களை எல்லாம் இதே மாதிரி அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, அதுக்கப்புறம் நீதித்துறை, இப்படி நிறையா விஷயங்கள்ல அவர்களுடைய தலையீடுகள் நிறையா இருக்குங்கிறத நம்ம வெளிச்சமாக பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக அந்த நடிகர் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, வரக்கூடிய காலத்தில் தேர்தல் வருது, இதுகளை ஏதாவது அவங்க ஒரு உள்நோக்கத்தோடு இதுக்குள்ளே அவரை அடிபணிய வைக்கவோ பணிய வைக்கவோ இல்லை ஏதோ ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு ஏற்படுத்துறதுக்காகவோ இந்த தணிக்கை குழுவை ஒன்றிய அரசு பயன்படுத்துவதோ அப்படிங்கிற ஐயப்பாடு வெகு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட நிறையா இருக்குது. நான் அதை அப்படித்தான் பார்க்குறேன். தென்னிந்திய நடிகர் சங்க துணைத் தலைவராக நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த படத்தில் ஏற்படக்கூடிய இந்த சிக்கலான சூழலில் நிச்சயமாக நானும் தென்னிந்திய நடிகர் சங்கம் கூட துணையர். இல்லை, அவர் முதல்வர் என்னைக்குமே இதைத்தான் நீண்ட காலங்களாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் ஒன்றிய அரசு இதே மாதிரி தான் திராவிட இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சருடைய திட்டங்கள், கல்வி பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காம மறுக்கிறாங்க. அவர்கள் செயல்படுத்த சொல்கிற திட்டங்களை ஏற்க மறுக்கிறதுனால இவர்கள் மீது தவறான இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி, இவர்கள் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி எந்த ஆதாரங்களுமே இல்லாமல் இவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்தும். ஏன்னா இதுதான் உண்மையும் கூட. இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டு தனக்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இப்படி எல்லோரையுமே அடிபணிய வைக்கலாம் நினைக்கிறாங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டு திருப்பரங்குன்ற சாமியை தொட்டு இப்போ நடிகர் விஜயை நிர்பந்தப்படுத்த நினைக்கிறாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே போல பராசக்தி படத்தில் 25 கட்டு விழுந்திருக்கு. அது எல்லா படங்கள் நல்லா கேட்டேங்க. இது இன்னைக்கு நேற்று சினிமா எடுக்கலை, எல்லா கட்டங்கள்லையும் திரைப்படங்கள் வரும். அதில் ஒரு சில கருத்துக்கள், அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம ஒரு திரைப்படம் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பொழுது சகசம் எல்லா படங்களுக்கும் கட்டெல்லாம் வரும். அதனால் இதுக்காக கொடுத்தாங்க, அப்போ அவங்க எடுத்திருக்கிறதுல ஏதாவது இல்லை, அதுதான் இது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா சொன்ன வார்த்தைகள் அன்றைக்கு திரைப்படமாக வந்திருக்கு. அன்றைய பழைய கால திரைப்படங்கள்லாம் எத்தனையோ கருத்துக்கள் வந்திருக்கு, எவ்வளவோ இழி சொற்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம தவறான வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பழைய படங்களில் வந்திருக்கு. அதே மாதிரி ஜாதியின் பெயரை சொல்லியே பழைய திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம ஏற்க மறுக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே அதுதான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க இது பாஜக RSS உடைய சங்க பரிவார கும்பலுடைய ஒரு தொலைநோக்கு திட்டம். அதாவது தமிழர்களுடைய அடையாளங்கள் மறைக்கப்படணும், அழிக்கப்படணும். முன்னாடி இருக்கக்கூடிய இந்த திராவிட சிந்தனைகள், நம்மளுடைய முன்னோர்கள் உருவாக்கி வச்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் மழுங்கடிக்கணும். அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக விடாமல் தடுக்கணும். தடுத்து மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி ஒரு இஸ்லாம் மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் பிரிவினைவாதத்தை உருவாக்கி அது மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், ஒரு உயர்ந்த ஜாதி சமூகமாக இருக்கக்கூடிய அந்த ஆரிய சமூகம் முன்னேறணும் நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதித்துறைகளிலே பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளில் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் இந்தியா முழுக்க யார் இருக்காங்க? இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே திட்டமிட்டு இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பாஜக அரசினுடைய திட்டமாக தான் நான் பார்க்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.